Thank you, Mm. Sister Rajani Alangaramani. Thank Prayer. you. God bless you and your ministry. God bless you இப்படி too. நேரமும் தேங்க்யூ நித்திய வெளிச்ச நேரத்திலே துதித்தோம் ஆராதித்தோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். தொடர்ந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கே கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளே முதலாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தை கொண்டு வருகிற சுவிசேஷகி ஜஸ்டினா அவர்கள். வேதம் சொல்லுகிறது எஸ்ஐயா 55ஆம் அதிகாரம், பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாறிய முரந்த மலை வானத்திலிருந்து இறங்கி அவலத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அது முறைப்படப்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது தான் விரும்புவதை செய்து தான் அனுப்பிய காரியம்படி வாய்க்கும்படி செய்யும். இன்றைய நாள் இந்த வார்த்தையின்படி இந்த செய்தி 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்பொழுது தேவ செய்தியை கூட 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் சுவிசேகி ஜஸ்டின் அவர்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சுவிசேஷகி ஜஸ்டின் அவர்களே. பிரைஸ் லார்ட். மைக் ஆன் பண்ணுங்க மைக்க. நீங்கள் வந்தாலே சந்தோஷம். செய்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஆக்ஷனை பார்க்கும் பொழுது எங்களில் ஆவல் அப்படியாக உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தருகின்றது. இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்க சுவிசேஷி ஜஸ்டினா நீங்க வரவேற்க. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கமம் வானொலி கிறிஸ்தவ ரேடியோ கூடாக உங்கள் அனைவரையும் எனக்கு தேசத்துல இருந்து கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்பீங்கள் என்று நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சியா இருப்பது சந்தோஷமா இருக்கிறதும் எங்கள் பலனாயிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பலன் எங்களுக்குள்ள நிறைவாய் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் வார்த்தைகளை கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி. என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுப்பி பிரகாசிக்க செய்யுங்க ராஜா. உங்க வல்லமை வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபித்து உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இன்றைய வார்த்தை இன்றைக்கு செய்தியின் தலைப்பு உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாங்கள் தரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை ஏசாயா 52வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசித்து தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்ல நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோட இணைப்படுவாராக. என்னோடு இணைந்து நீங்கள் வேதத்தை கைத்திருந்தால் நீங்க எடுத்து வார்த்தைகளை தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆமென். இங்கே பார்க்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசியிலே இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இன்றைய நாளிலும் உங்கள் வல்லமை இழக்கப்பட்டு இருக்கலாம், இழந்திருக்கலாம். கர்த்தராகிய ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார். உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென். அவருடைய வல்லமை, உன் வல்லமை என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை தான் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. அவருடைய வல்லமையை நாங்கள் ஒவ்வொருவரும் தரித்து கொண்டு எழும்புற நாட்கள்ல இருக்கிற உங்கள் வாழ்க்கையில இன்றைய நாளிலும் எது எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்கள்ல தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். ஆவியானவர் அசைவாட போகிறார். அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து செல்லுவதாக. இங்கே நாங்க பார்க்கிறோம் ஏசாயாவிலே அவர் சீயோனை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். எருசலேம் ஆகிய சீயோனை பார்த்து தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்ல. எழும்பு எழும்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட நிலைமைகளை கர்த்தர் தாமே கட்டவிழ்த்து உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றி எழும்பும்படியாய் விரும்புகிறார். ஆமென். இந்த வார்த்தையை வைத்து உங்களுக்காய் நான் வேதத்திலே உள்ள வசனங்களை தியானம் பண்ணி ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள்.
ஏசாயா 37:11 வரைக்கும். ஆமென். எப்படி கர்த்தர் தாமே தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய பிள்ளைகளை நடத்துகிறவராயிருக்கிறார். அங்கே பார்க்க எசேக்கியேல்ல நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சிறைப்பட்டு போன போது அங்கே எல்லாம் அற்று போய் எதுவுமே நடக்காதென்ற சூழ்நிலையிலே இருக்கும் போதே எசேக்கியேலை கர்த்தர் அந்த நேரத்தில் வார்த்தையை கொடுத்து சொன்ன வார்த்தைகளை இந்த நேரத்தில் வாசிக்கிறேன். அதுதான் நான் முன்னுக்கு வாசித்தேன். எழும்பு எழும்பு சீயோன், உன் வல்லமையை தரித்துக் கொள்ளும், வல்லமையை தரித்துக் கொள்ளும்படியாய் ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை வாசித்து நாங்கள் கடந்து செல்வோமாக. ஆமென். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமென். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவுண்டாயிற்று. அப்பொழுது ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்பினுடைய சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சம் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகள் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவரை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காட்டு திசை நாளிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்றார். ஆமென் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அங்கே பார்க்கிறோம், எசேக்கியேலை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கும் போது, அங்கே எல்லா சூழ்நிலைகளையும் அற்ற நிலையில இருக்கும் போது அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து தேவனுடைய ஆவியானவர் அங்கே வந்து அவரை ஆவிக்குள்ளாக கொண்டு போய் அங்கே உலர்ந்த எலும்புள்ள ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் வைக்கிறார். ஆமென். அங்கே அதைத்தான் முதலாவது பார்த்தேன், கர்த்தருடைய வல்லமையை நீ தரித்துக் கொள். ஆமென். எந்த இடத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உலர்ந்து போய் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரமாண வாழ்க்கையிலும் அவங்களுடைய காரியங்கள் எதிலெல்லாம் பிசாசானவன் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறானோ அதுல எல்லாவற்றிலும் தேவ ஆவியானவர் இன்றைக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். ஆமென். ஆவியானவர் நல்லவராய் இருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்கிறதை பார்க்கிறோம். காற்றை கொண்டு வந்து அங்கே ஆவியை உண்டாக்குகிறார். ஆமென். ஆவி இல்லாத போது ஆவியை அவர்களுக்குள்ளே கட்டளை இடும் போது தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ கட்டளை இடு என்று சொல்லி அந்த அதிகாரத்தை கொடுக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்தும் போது அங்கே ஒரு வல்லமை புறப்படு. 4 திசையிலும் இருந்து காற்றுக்களாய் வந்து அங்கே ஆவிகள் அங்கே அவர்களுக்குள்ளே ஆவி அடைந்து சேனியாய் நிற்கிறதை பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு சிறைப்பிடித்து கொண்டு போய் வைத்திருக்கிற அனைத்தையும் தேவன் இன்றைக்கு விடுதலையாக்க விரும்புகிறார். ஆமென். சிறைப்பிடித்து போன அனைத்து காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அங்கே சோர்ந்து
போயிருந்த எசேக்கியேலுக்கு தேவ ஆவியானவர் அங்கே வந்து அவருக்குள்ளே பலப்படுத்தி அவரை ஆவிக்குள்ளாக கொண்டு போய் அங்கே ஒரு பள்ளத்தாக்குல நிறுத்தி அங்கே உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நரம்புகள் தசைகள் தோலினால் மூடி ஆவியால் நிரப்பி அங்கே ஒரு சேனையாய் நிற்கிறதை பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் அதுதான். அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அன்பு சகோதர சகோதரனே, எல்லாவற்றையும் அவருக்குள்ள வல்லமை சகலமும் அடங்கி இருக்கிறது. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாக்கி அவர் தம்முடைய பலத்தினால் இடைக்கட்டி எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியா எந்தெந்த இடங்களிலே சத்துரு உங்கள் வாழ்க்கையில உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறான் அந்த இடங்களில் எல்லாம் இருந்து தேவ ஆவியானவர் இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். ஆமேன். அவர் தன்னுடைய வல்லமையை அனுப்பி விடுதலையாக்குற தேவன். ஆமேன். கர்த்தருடைய வல்லமை குறுகி போனது அல்ல, அவருடைய கை குறுகி போனது அல்ல. ஆவியானவர் செயற்பட தொடங்கினால் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ஆமென். அங்கே இஸ்ரவேல்கள் மறுபடியும் மீண்டு வருவார்கள் என்று அங்கே தீர்க்கதரிசி சோர்ந்து போன நேரத்திலும் அவருக்கு ஆவிக்குள்ளாய் கொண்டு போய் அந்த எலும்புகளை நீங்கள் அதை நினைத்து பாருங்கள். எலும்புகளை அவருக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணும்படியாய் அதை காண்பிக்கிறார் ஆவிக்குள்ள. அப்படியாய் தான் திரும்பவும் கட்டுவேன் என்று சொல்லி திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களை நிறுத்துவேன் என்று சொல்லி ஒரு சேனையாக நிறுத்துவதான் தேவ ஆவியானவர் அங்கே காண்பிக்கிறார். ஆமென். ஆவிக்குள்ளாகி இப்படி மறுபடியும் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை நீ தீர்க்க தரிசன முறை அவர் சொல்லுகிற வார்த்தையை கீழ்ப்படிந்து அங்கே எசேக்கியேல் ஒவ்வொரு வார்த்தையினாலே சொல்லும் போது அங்கே ஒவ்வொரு காரியமும் நடக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரி, உங்கள் வாயினாலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கனம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆமென். அவருடைய வல்லமை குன்றி போகவில்லை. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த வல்லமையை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை மறுபடி கட்டி எழுப்ப விரும்புகிறார். உங்கள் ஊழியங்களை மறுபடி கட்டி எழுப்ப விரும்புகிறார். அவருடைய வல்லமை ஆவியானவர் இந்த நாளில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களை கட்டி எழுப்பி அவர் உங்கள் மத்தியிலே அசைவாடத்தக்கதா. சியோன் குமாரத்தை எழும்பு சியோன் குமாரத்தை உன் வல்லமையை தரித்துக்கொள். இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை அனுப்பினதை போல நீ அங்கே செய்கிற ஒவ்வொரு காரியம் வல்லமையா இருக்க போகிறது. எந்த இடத்திலே பிசாசு பிடித்து வச்சிருக்கிறானோ, எந்த இடத்திலே உங்களை முடக்கடித்து உங்களை அழித்தானோ அந்த இடத்திலே தேவ கரம் அமரப்போது. ரபசந்தரம நன்றி ஆண்டவரே. ஆவியானவருடைய வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கரம் உங்கள் மத்தியிலே செயல்பட போகுது. அவருடைய வல்லமை உங்கள் மத்தியிலே வெளிப்பட போகிறது. ஒவ்வொருவரையும் அங்கே பார்க்கிறோம், உயிரடைய முடியாதபடி இருந்த ஒரு அந்த சேனையை ஆவியானவர் அவர் கட்டளை இடும்போது அங்கே 4 திசையிலும் இருந்து ஆவியை அங்கே அவர்களுக்குள்ளே பிறப்பிக்க பண்ணி ஜீவன் அடைந்து அங்கே ஒரு சேனையாய் நிற்கிறதை நாங்கள் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். கற்பிக்கப்பட்டபடி எல்லாம் தீர்க்கதரிசியாய் எசேக்கியேல் அதை சொன்னார். ஆமென். அப்படியாய் என்னையும் உங்களையும் அப்படித்தான் பார்க்கிறார். அன்பு சகோதரர், உங்களோட வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகளை பார்த்து எல்லாவற்றை அகன்று போக என்று சொன்னால் நிச்சயமாய் அகன்று போகும். ஆவியானவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் சுகந்தரிக்கத்தக்கதா. கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்கவில்லை என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எப்படியா எசேக்கியேலை அவருடைய வாழ்க்கையில அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி அவருக்கு ஒரு தரிசனத்தை ஆவிக்குள்ளாய் கொண்டு போய் அங்கே காண்பிக்கிறார். இப்படியாய் நான் நடத்தி செல்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். எல்லாம் அற்று போயிற்று, எல்லாம் முடிந்து போயிற்று. அங்கே ஒன்றா இருந்த எலும்புகள் எல்லாம் சேர்ந்ததை போல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், பிள்ளைகள் திசை மாறி போயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் திசை மாறி போயிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையானவர் சொல்லுகிறார், அதை நான் மறுபடியுமாய் கூட்டி சேர்க்க விரும்புகிறேன் என்று. ஆமென்.
கர்த்தருடைய வல்லமை உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் செயல்பட போற அவருடைய வல்லமைக்கு முன்பாக எதுவுமே நிற்பதில்லை. ஆமென். ஆவியானவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசியாய் எசேக்கியேல் சொல்லும் போது 4 திசைகளிலும் இருந்து காற்று வந்து அந்த ஆவியா உள்ளுக்குள்ளே போய் அவர்கள் சேனையாய் நின்றதை போல இன்றைய நாளிலும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். வல்லவரை பாருங்கள், உங்களை உருவாக்கினவரை பாருங்கள், உங்களுக்கு அற்புதம் செய்கிறவரை பாருங்கள். உங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் அசைவாட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எங்கு முடிந்து போனதென்று இருக்கிறதோ அந்த இடத்திலே இன்றைய நாளிலும் ஒரு தொடக்கத்தை ஆவியானவர் செய்ய போகிறார். சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஆமென். எப்படி சேனையாய் நிறுத்தினாரோ அப்படியாய் சாட்சியாய் நிறுத்த போகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகள், நீங்க விசுவசித்தா நிச்சயமாய் அவருடைய வார்த்தை கிரியை செய்யும். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பாதாளத்தை மரணத்தை வென்று எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர். நாங்க இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18 19வது வசனத்தையும். ஆமென். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கொடுத்த அதிகாரம். ஆமென். தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது எசேக்கியேலை கொண்டு எப்படியாய் அங்க நடந்த காரியங்களை மாறுதலாய் முடிந்ததோ அதே போல எங்களை தேவ ஆவியானவர் நிரப்பி நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வல்லமையை தரித்து கொள்ளும்படியாய் ஆவிக்குள்ளே பலன் அடையும்படியாய் என்னோடு இணைந்து நீங்க இந்த வேளையிலும் தேவ வார்த்தைகளை வாசிப்போமாக. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேருதுவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பரலோக ராஜ்யத்தில் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். பூலோகத்தில் நீ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று. ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் என்றார். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், பேருதுவுக்கு சபையை பாதாள வாசல் மேற்கொள்ளாத என்று பேருதுவை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். எங்களை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் அழைத்த தேவாவியானவர் நிச்சயமாய் கட்டவுக்கம் அதிகாரத்தை கொடுத்து அந்த வல்லமையை நாங்கள் தரித்து கொண்டு அந்த வார்த்தைகள் கூடாக செயல்படும் போது நிச்சயமாய் பரலோகம் திறக்கும். ஆமென். எந்த இடத்திலே நீங்க கட்டப்பட்டிருக்கிறீரோ அந்த இடத்திலே தேவ ஆவியானவர் செய்வாடி அந்த கட்டுக்களை எல்லாம் அறுப்பார். ஆமென். ஆவியானவர் சொன்னதை பூமியிலே செய்யும் போது பரலோகமே திறக்கப்பட்டிருக்கும். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் எங்களை சபையாகிய சரீரத்தை பாதாள வாசலை மேற்கொள்ளாததை போல எங்கள் ஒவ்வொருவரையும் பாதாள வாசலை மேற்கொள்வதில்லை. சபை என்று சொன்னால் சரீரமாகிய ஒவ்வொருவரை சரீரமாக காணப்படுகிறது. சபை ஆகிய எங்களை ஒவ்வொருவரையும் பேர் பேரா தேவன் அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பூமியிலே நாங்கள் எதை கட்டுவோமோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். பூமியிலே எது நாங்கள் கட்டவிழ்ப்போமோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். இன்றைய நாளிலும் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே பிசாசு போராட்டங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. ஆமென். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. எல்லா தைரியத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படுவாராக. வார்த்தையின்படி வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவன் உங்கள் மத்தியிலே அசைவாடுவாராக. ஆவியானவர் தாமே இந்த வேளையிலும் உங்கள் மத்தியிலே பலனடையும்படியாய் உயிரடையும்படியாய் சோர்ந்து போன காரியங்களிலே ஜெயம் எடுக்கும்படியாய் ஆவியானவருடைய கரம் கூட இருந்து நடத்த போகிறதை விசுவாசியவருக்கு நிச்சயமாய் அதை நடந்து தீரும். ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்ன அதிகாரம் அவர் வாயினால் சொன்னது. ஆமென். எல்லா அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சகல வல்லமைகளையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் எங்கள் வாயினாலே எங்கள் நாவினாலே அறிக்கை பண்ணும் போது நிச்சயமாய் அதை சுகந்தரித்துக் கொள்வோம். ஆமென். நாங்க அங்க பார்த்தது போல ஏசாயால பார்த்ததை போல எழும்பி சீயோன் வல்லமையை தரித்துக்கொள். எசேக்கியேலை பார்க்கிறோம், ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் எலும்புகள் உயிரடைய பண்ணும்படியாய் ஒரு சேனையாய் நிற்கும்படியாய்
ஆமேன். காற்றை உண்டு பண்ணினார், எலும்புகளை உண்டாக்கினார், தோளினால் நரம்பினால் மூடினார், ஆவியை ஊற்றி அங்கே சேனையா நிற்கும்படியா ஒரு தரிசனத்தை காண்பித்து மறுபடியும் இந்த வாழ்க்கையை கட்டுவேன் என்று அங்கே எசேக்கியேலை பார்த்து சொன்னார். அதே ஆவியானவர் இன்று எங்களுக்கு சொல்லுகிறார், நீ கட்டவும் கட்டவிழ்க்கவும் பரலோகத்திலே திறக்கப்படும் என்று. இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரனே சகோதரி, உங்கள் வாழ்க்கையில இன்றைய நேரத்தில நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், எல்லாத்தையும் மாற்றுகிற தேவன் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. அப்படியே ஆவியானவர் அசைவாழ்ந்த வல்லமை, அவருக்குள்ளே இருந்த வல்லமை, அவரோடு இருந்த வல்லமை எங்களுக்குள்ளே இருக்குது, எங்களுக்குள்ளே இருக்குது. அந்த வார்த்தையான வல்லமை எங்களுக்குள்ளே இருக்குது, ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் இருக்குது, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் இருக்குது. இந்த உலகத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் ஆவியானவர். ஒவ்வொரு மத்தியிலேயும் அசைவாடி கொண்டிருக்க தேற்றவாளரை கொடுத்திருக்கிறார், துணையாளரை கொடுத்திருக்கிறார். அந்த துணையாளர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்படி எசேக்கியேலை பார்த்து வார்த்தையினால் உரை என்று சொன்னாரோ, அதே போல இந்த காலகட்டத்திலும் எங்களை பார்த்து தேவ ஆவியானவர் பலப்பட்டு வல்லமையிலே தரித்து கொண்டு அவருக்காய் எழும்பும்படியா இன்றைய நாள் விசேஷித்த கிருபை கர்த்தர் உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமே. நாங்க இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி நாங்கள் இப்பொழுது நாங்கள் செபிப்போமாக. ஆமே. கர்த்தர் நல்லவராய். எல்லாரும் கண்களை மூடி, ஆவியானவர் நல்லவராய் இருக்கிறார். எழும்பு எழும்பு சீயோனின் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென். ஆவியானவர் வல்லமை, ஆவியானவர் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். எப்படி எசேக்கியேலுக்கு அங்கே ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் முடிந்ததென்ற காரியத்தை அவர்கள் சோர்ந்து போன நேரத்திலும் அங்கே காண்பித்து ஒரு சேனையாய் எலும்புகளை நிறுத்தினதை போல உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, பிசாசின் கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, குடும்பங்களுக்குள்ளே பிரிவினையை கொண்டு வர்ற பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமாவதாக. ஒவ்வொரு காரியத்திலும் தேவ ஆவியானவர் அசைவாடுகிறாரா? இப்பொழுதே உங்கள் மத்தியிலே உங்க ஊழியங்கள் உங்களுக்குள்ளே வல்லமையை தரிக்கும்படியாய் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். வாஞ்சிக்கிறவன் மேல், தாகம் உள்ளவன் மேல் அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஆவியானவரை நன்றி. உலகம் எங்கிலும் கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல விசேஷித்த அபிஷேகம் ஆண்டவரே கடந்து வருவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஊழியக்காரரையும், ஒவ்வொரு குடும்பங்களை நடத்துகிற தலைவர் தலைவிகளுக்குள்ளே கட்டவிழ்த்து நான் செபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வல்லமை புறப்படுவதாக. நன்றியானவரே. சத்துருவை எதிர்க்கத்தக்க வல்லமை, சத்துருவை அழிக்கத்தக்க வல்லமை, சுவிசேஷத்தின் வல்லமை கடந்து செல்வதாக. ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீராக. பாவத்தின் கட்டுக்கள் அறுக்கப்படுவதற்காய் நன்றி. சாபத்தின் கட்டுக்கள் அறுக்கப்பட்டதற்காய் நன்றி. நாங்கள் பூமியிலே ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரலோகத்தில் அது செய்யப்படுவதற்காய் நன்றி. பரலோகம் திறக்கப்படுகிறது அன்பு சகோதரனே. உனக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் உனக்காய் யுத்தம் பண்ண போகிறார். அவர் யுத்தத்தில் வல்லவர், ஜெயத்தை கொடுக்கும்படியாய் வாடிக்கொண்டிருக்கிறார். உன்னுடைய காரியமாய் அவர் போகிறார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், வாய்க்கால் எல்லாம் தண்ணியினால் நிரம்பி இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அதிசயமாய் நடத்த போகிறார். அவருடைய வல்லமை எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று ஆவியானவர் இப்பொழுது அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, உங்கள் வாழ்க்கையை இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய பக்தி வைராக்கியம், அவருடைய பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தை கட்ட முடியவில்லையே, பிள்ளைகளை கட்ட முடியவில்லையே என்று கலங்குகிற அன்பு சகோதரியே, தேவ ஆவியானவர் பலத்தை கொடுக்கிறார். குடும்பத்தை கட்டும்படியாய், பிள்ளைகளை கட்டும்படியாய், தேவனுக்குள்ளே திசை திருப்பி தேவனோடு இணைக்கப்பட ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எப்படி உலர்ந்த எலும்புகளை சேனையாய் மாற்றினாரோ ஆவியானவர் அதே போல உங்கள் வாழ்க்கையில உலர்ந்து போயிருக்கிற பிசாசு திருடின எல்லா காரியத்தை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில வைக்கிறார். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில அதிசயத்தை செய்கிறார். ஆமென். காற்றை உண்டு பண்ணி ஆவியை அந்த சேனைக்குள்ளே புகுத்து அங்க சேனையா நீக்க பண்ண ஒரு உடலற்ற ஆவியற்ற சடலத்துக்குள்ளே ஆவியை உண்டு பண்ணி 4 திசையிலும் இருந்து காற்றை உண்டு பண்ண தேவ ஆவியானவர் உங்களை திருடி கொண்டு போன, உங்களிடத்தில் இருந்து சத்துரு பறித்து கொண்டு போன எல்லா காரியத்தையும் மறுபடியுமாய் உங்களிடத்திலே திருப்புகிறார். நன்றி ஆண்டவரே.
ஆவியானவர் அசைவாடுகிறார். அன்பு சகோதரியே, சுகத்தை திருடி கொண்டு போன பிசாசின் கரத்துல இருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகத்தை கொடுத்து ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். அன்பு மகளே, ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை நடத்துகிற தேவன் ஒருபோதும் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென். அவர் நடத்துகிற பாதைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நன்றி தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. ஊழியர் செய்கிறவர்கள் மேல ஊழியத்தின் அபிஷேக வல்லமை பொழிவதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரலோகம் திறக்கப்பட்டதற்காய் நன்றி. சுழற் காற்றிலே எலியா எடுக்கப்பட்ட அந்த அக்கினி போல ஒவ்வொருவரையும் ஆவியானவரை சூழ்ந்திருக்கிறதுக்காய் நன்றி. அந்த அக்கினி கடந்து வந்திருக்கிறதுக்காய் நன்றி. அன்பு சகோதரனே, அதே அக்கினி உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது, உங்க ஊழியத்திலே கடந்து வருகிறது. ஆவியானவர் அசைவாடுவாராக. அன்று அவருடைய கண்கள் எல்லாம் கண்டது எலியாவை எடுத்துக் கொள்ளும் போது, சுழற் காற்றிலே எடுத்துக் கொள்ளும் போது ஆவியானவர் தாமே கூட இருந்து நடத்தினதை போல அதே அக்கினி உங்களுக்குள்ள இந்த பூமியிலே வாழும் வரைக்கும் ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஊழியத்திலே சோர்ந்து போய் ஊழியத்தை நடத்த முடியாதபடி தளர்ந்து நிற்கிற அன்பு சகோதரர் ரபஷட்டனமா நன்றி ஆண்டவரே, அதற்கான வல்லமைகளை கொடுக்கிறார். அக்கினி சுவாலையினால் எழும்பும்படியாய் அவருடைய வல்லமையை கொடுக்கிறார். ஆவியானவர் தாமே ஞானத்தினால் நிரப்பி ஞானத்தின் வல்லமையை கொடுத்து ஜனங்களை கட்டும்படியாய், ஜனங்களை போஷிக்கும்படியாய் அந்த வார்த்தைகளை கொடுத்து வழிநடத்த போகிறார். அன்பு சகோதரனே, ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. பிதாவே, உம்மிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன் ராஜா. ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பூமியில் உம்முடைய மகிமையை காணும்படியாய் அப்பா ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்த போறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கமம் ரேடியோவை ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஊழியக்காரை கொடுத்து அவர்கள் நடத்துகிற ஆண்டவரை சகோதரனை சகோதரிய குடும்பங்களை ஒவ்வொரு ஆண்டவரை குழுக்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமை நான் நிரப்பி ஆண்டவரை சோர்ந்து போகாதபடி சோர்ந்து போகிறார்கள் தத்துவத்தை கொடுக்கிற தேவ ஆவியானவர் இப்பொழுதே பலப்படுத்துவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சோர்வை கொண்டு வந்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி. சங்கமன் ரேடியோவை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. உம்முடைய பலத்தினால் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ராஜா நீங்க செய்ய போறதுக்காய் நன்றி. அநேக ஊழியக்காரரை வல்லமை எடுத்து ரேடியோல பயன்படுத்த போறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, 4 திசையிலும் காற்றை உண்டி பண்ணி ஆவிகளை ஆண்டவரை உயிரடைய செய்வதை போல 4 திசைகளிலும் இருந்து ஊழியக்காரரை கொடுத்து ஆண்டவரே அப்ப அநேகரை ரட்சிக்கப்படும்படியாய், அநேகரை மீட்கும்படியாய், அநேகரை உயிர்ப்பிக்கும்படியாய் ஆவியானவர் இந்த ரேடியோ நீங்க பயன்படுத்த போறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க ராஜா. ஒன்றுக்கும் குறைபடாது நடத்துகிற தேவன் நீங்க ராஜா. நீங்க அப்படியே செய்யறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஆண்டவரை உம்மிடத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்கள் ஆண்டவரே மகிமை அடைகிறதற்காய் நன்றி. பிதாவே மகிமை அடைகிறதற்காய் நன்றி. ஆவியானவரே மகிமை அடைகிறதற்காய் நன்றி. அப்பா, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒன்று கூடின ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உம்முடைய நாமம் உயர்ந்து இருக்கிறதற்காய் நன்றி, உயர போறதற்காய் நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் சுசேகி ஜஸ்டினா. இன்றைய நாளைய வல்லமையை தடுத்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே செய்து கொடுத்தீர்கள். எசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1:2 பழைய அதிகாரத்தை எடுத்து கொண்டு வந்து மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை தொடர்பான அதை தொடுத்து மிகவும் ஒரு ஆச்சரியமா இருந்தது. காரணம், இந்த வல்லமையை தடுத்து கொள்ளுங்கிற தலைப்பிலே எங்கள் கடைசியாக இருந்த ஜெபம். உண்மையிலே அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமையை நாங்கள் தடுத்து கொண்டோம். அப்படியாக பாரப்பட்டு ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்து பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் எங்களை வல்லமை தெரிந்துக்கொள்ள உதவி செய்தது. அப்படியாக இந்த 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் கூட இந்த வல்லமையை தெரிந்து கொள்வார். காரணம் கூட வசனம் ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எந்த நாட்டிலே, எந்த கிராமத்திலே, எந்த வானத்துக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த வசனம் தொடும். கர்த்தர் அவரை ஆசிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும்
தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர். இதுவரை நேரம் செய்து கொடுத்த ஸ்ரீஷை ஜஸ்டினா ஸ்காப்ரோ இருந்து செய்தியை கொடுத்தால் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த மறு உழைப்பிலே போகும்போது அனைவரும் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வார்கள். ஆமென். தொடர்ந்து நாங்கள்